அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை எடுத்து மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நான் எந்திரிக்கிறப்பவே கிட்டத்தட்ட 5:30 போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வர்றதுக்கு கரெக்டாக ஒரு 6:05 இந்த மாதிரி ஆயிருந்துச்சு டைம். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ரெடி பண்ணணும். நான் முதல் நாள் நைட்டு என்ன லஞ்சு செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி என்ன லஞ்சு செய்ய போகிறோம்னா, மெயின் டிஷ்ஷாக வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தான் நான் வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு உலக்கு அரிசி. நம்ம ஒரு உலக்கு அரிசி எடுத்தோம்னா 1க்கு 1.5ங்கிற ரேஷியோவில் வந்து தண்ணி எடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ அரிசியை ஊற வச்சிடலாம். இது ஊறுறதுக்கு நம்ம காய் வெட்டுறதுக்கு சரியாக இருக்கும். நைட்டு கழுவி வச்ச பாத்திரத்தை எடுத்து தனியாக வச்சிடலாம். இது இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஊடால இடைஞ்சலாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் அரிசி இருக்குல்ல, அதை வந்து நான் 2-3 வாட்டி தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வைக்க போகிறேன். வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சிடலாம். அப்போ சாயத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து ஜன்னல்லாம் இப்போ தான் நான் திறக்கிறேன். ஃபஸ்ட்டே திறந்துருக்கணும். சரி, வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் திறக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அரிசி ஊற வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு வந்து அரைக்க போகிறோம். நான் எப்போயுமே இஞ்சியை விட பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குவேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கல் உப்பு, ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய். எப்போயுமே இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்து பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் எந்த மாதிரி ரேஷியோவில் அரைப்பினா, 100 கிராம் இஞ்சினா ஒரு 120 கிராம் பூண்டு எடுத்துக்கிடுவேன். அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி. இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடகடன்னு சமைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சமைக்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவு வச்சுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடியதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட போகிறேன். அடுத்தது மஷ்ரூம் பிரியாணிக்கு சின்னதாக வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2-3 சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பூண்டு பல், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துட்டு கூடவே 2-3 பெரிய வெங்காயம் சேர்த்து இதை வந்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இதுக்கப்புறம் அந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். இதை வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காலையில் சீக்கிரமாக ஒரு சவாரி போயிட்டு வந்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அண்ணாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்காங்க. இன்னும் வந்து கட்டு அவுக்கலை. புதன்கிழமை தான் கட்டு அவுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணும்பொழுது செவ்வாய்க்கிழமை. அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அண்ணாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்க நடந்து போகிறப்ப லைட்டாக ஸ்லிப் ஆகி கையை வந்து ஊண்டிட்டாங்க. அதில் வந்து போன் லைட்டாக விலகி வந்துருச்சு. 1 மந்த் வந்து கட்டு போட சொல்லியிருந்தாங்க. ஃபுல் ரெஸ்ட்டு வந்து 10 days சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேலை பார்க்கலாம், வெயிட்டு மட்டும் தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. மஷ்ரூம் பிரியாணிக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மஷ்ரூம் கட் பண்ணிவிட்டால் நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நைட்டே சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு க்ளீன் பண்ணாமல் இருந்தோம்னா நமக்கு வேலை டைம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இன்னொரு சைடு அடுப்பில் வந்து மஷ்ரூம் பிரியாணிக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா சரியாக இருக்கும். இதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 சேர்த்துடலாம். கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துடலாம். நான் வந்து அளவெல்லாம் ஸ்பூனில் போட மாட்டேன். வீடியோக்காக தான் ஸ்பூனில் காமிப்பேன். நம்ம ரெகுலராக சமைச்சு பழகிட்டோம்னா நமக்கு கையிலே கொஞ்சமாக எடுத்து போட்டோம்னா சரியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சிடலாம். ஜவ்வரிசி பாயாசம் செய்கிறதுக்கு நல்லா 2-3 வாட்டி தண்ணியில் அலசிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து ஊற வச்சிடலாம்.
எப்பயுமே பிரியாணிக்கு வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட்டு, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாம் இது வதங்கி ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும், ஒரு மாதிரி கிரேவி மாதிரி வரணும். அது வரைக்கும் இருக்கட்டும். காலிஃப்ளவர் ரொம்ப நேரம் வேகக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் வெந்துருச்சுன்னா சாஃப்டாயிரும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காலையில் காஃபி குடிச்சிட்டு போகல, அதனால் பால் அடுப்பில் வச்சிடலாம். அவங்க வந்து வேறு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் பிரியாணியில் தயிர் சேர்க்கணும். இது வந்து வீட்டிலே ஊற ஊற்றி வச்ச தயிர். இது நம்ம தயிருக்குன்னு சேர்க்காம பால், நம்ம டீ குடிக்கிற பால் இருக்குல்ல, அது மீதப்பட்ட அதில் நான் வந்து ஊற ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நம்ம பச்சை மிளகாய் அரைச்சிருக்கிறதுனால 1 டீஸ்பூன் எனக்கு மிளகாய்த்தூள் போதும். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். இது வந்து பிரியாணி மசாலா. இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி டெக்ஸ்சரில் வரணும். இது ஒரு சைடு இருக்கட்டும். காலிஃப்ளவர் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடணும், இல்லாட்டி ரொம்ப சாஃப்டாயிரும். நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சது மாதிரி ஆயிடும். இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு வந்து காலையில் ஒரு ரெசிபி எல்லாமே நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணால் எந்த அளவுக்கு டைம் ஆகுமோ அது மாதிரி ஆகும். இது எல்லாமே முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். நம்ம 6 மணிக்கு ஆரம்பித்தோம்னா ஒரு 7:30க்குள்ளே முடிச்சிடலாம். இந்த சைடு பார்த்தோம்னா மஷ்ரூம் பிரியாணி எல்லாமே நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல மஷ்ரூம், அதை வந்து சேர்த்துடலாம். நீங்கள் வெட்டுறதுக்கு முன்னாடியே தண்ணியில் 2-3 வாட்டி சுத்தம் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி கலந்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட மிதமான சூட்டில் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வெந்து வந்தால் போதும். அரிசி ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தண்ணி சேர்க்கணும். நான் வந்து 1 உலக்கு தண்ணி எடுத்ததுனால 1.5 உலக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். காலிஃப்ளவர் ட்ரை ஃப்ரைக்கு கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கிட்டு கூடவே பிரியாணிக்கு மல்லி புதினா நறுக்கி வச்சுருக்கேன். காளானு ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியோட அரிசியை சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி எல்லா பிரியாணிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உப்பு. உப்பு நம்ம செக் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு கல் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வெந்து வரும் பொழுது சரியாக இருக்கும். பாலும் கொதிச்சு வந்துடுச்சு. காஃபிக்கு தேவையான அளவு மட்டும் பால் எடுத்துகிட்டு மீதம் இருக்கக்கூடிய பாலை பாயசம் செஞ்சிடலாம். அதனால் நான் அந்த பாலை அப்படியே அடுப்பில் வைக்க போகிறேன். இதே பாலில் நம்ம ஊற வச்சிருந்தோம்ல ஜவ்வரிசி, அதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே ஏலக்காய் தூள் சேர்க்கறதுனால பாயசம் வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணியில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்ததெல்லாம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வற்றி வந்ததுக்கப்புறம் இதை சமப்படுத்திட்டு இதில் கொஞ்சமாக நறுக்குன மல்லி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கப்புறம் இதை மூடி வச்சிடலாம். ஜவ்வரிசி பாயசத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த சேமியாவை நம்ம சேர்த்துடலாம். அதே மாதிரி நான் மஷ்ரூம் பிரியாணி விசில் வைக்கலை. ஒருவேளை நீங்கள் விசில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து சிம்மில் தான் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். சேமியாவும் ஜவ்வரிசியும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். கூடவே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை வந்து கலந்து வச்சிடலாம். இந்த ஜவ்வரிசி பாயசம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தட். யார் வேணாலும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.
இதில் நான் நட்ஸை வறுத்து சேர்க்கல, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் வறுத்து சேர்க்குறதா இருந்தால் நெய்யில் கடைசியாக தாளித்து ஊற்றிக்கோங்க. இது வேகிற கேப்பில் நம்ம ஜூஸுக்கு ஆப்பிளை வந்து நறுக்கி வச்சிடலாம். இன்றைக்கி நான் ஆப்பிள் ஜூஸ் தான் போட போகிறேன். பாயசம் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் தான் சரியாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம வச்சோம்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிரும். இதில் கடைசியாக வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை உடனே மூடி வச்சிடணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். மூடி வச்சதுக்கப்புறம் உடனே திறக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா மணமாக இருக்கும். நம்ம காலிஃப்ளவர் ட்ரை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் பிரியாணி பாயசம் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு எண்ணெய் சூடாகிற கேப்பில் நம்ம வந்து ஜூஸ் போட்டுடலாம். நான் வந்து அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நறுக்குன ஆப்பிளை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். வாசனைக்காக ஒரு ஏலக்காய். இதுக்கப்புறம் ஜூஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜூஸை வந்து ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே நறுக்கி வச்ச வெங்காயம். இதை வந்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிடலாம். இதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக உப்பு வந்து நம்ம ஏற்கனவே வேக வைக்கும் பொழுது வேறு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். இதில் நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக மிளகு வந்து லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ காலிஃப்ளவர் வந்து இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். கடைசியாக ஒரு சின்ன புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் வந்து பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்க்குறேன். நான் தக்காளி சேர்க்கலை. இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சேர்த்து செய்கிறப்போ இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சமாக நறுக்குன மல்லியில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சோம்னா நல்லா சூப்பராக காலிஃப்ளவர் ட்ரை ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஒரு சைடு வச்சுட்டு சாய் குளிக்கிறதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து சுடுதண்ணி வச்சுக்கிறேன். நார்மலாக சுடுதண்ணியில் அவ்வளோவா குளிக்க மாட்டான். ஆனால் இது வந்து கொஞ்சம் மழை டைம்ங்கிறதுனால நான் வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த வெங்காயம் வந்து ஆனியன் ரைத்தாவுக்கு. கூடவே எவ்வளோ தயிர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களோட டேஸ்ட்டு பொறுத்து தான். நான் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். சாயத்து வந்து கரெக்டாக 7:15 ஆகுது. எந்திரிச்சிட்டான். இந்த டைம் அவன் எந்திரிச்சாதான் ஒரு 8 மணிக்குள்ளே கிளம்ப முடியும். நான் வந்து அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு எல்லா வேலையுமே முடிச்சிருவேன். அதே மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தேங்க, அக்கா நீங்கள் வந்து இதே லஞ்சை தான் யூஸ் பண்ணுவீங்களா மதியானத்துக்கு, இல்லை தனியாக எதுவும் செய்வீங்களான்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நான் இதே லஞ்சை தான் வச்சுக்கிருவேன். ஏதாச்சும் நம்ம கிட்ஸுக்கு ஸ்பெஷலாக செய்கிறோம்ல, நூடுல்ஸ், அதுக்கப்புறம் ப்ரெட், இந்த மாதிரி செய்கிறப்போ மட்டும் மதியானம் சாதம் மட்டும் வடிச்சிட்டு சிம்பிளாக ரசம் இந்த மாதிரி செஞ்சுக்கிருவேன். நம்ம லஞ்சுக்கு தேவையான எல்லா ரெசிபியுமே ரெடி ஆயிடுச்சு. பாயசம், ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ட்ரை ஃப்ரை, அந்த சைடு குக்கரில் வந்து மஷ்ரூம் பிரியாணி. அதே மாதிரி நான் எப்பயுமே மதியானம் கொஞ்சம் வெள்ளை சோறு சாப்பிடுவேன். எனக்கு அது அப்படியே பழகிருச்சு. அதனால் இன்னொரு அடுப்பில் வந்து கொஞ்சமாக சாதம் வச்சுருக்கேன். ரொம்ப கம்மியாக தான், 1 கிளாஸ் அளவுக்கு போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் வந்து குக்கரில் தேங்காய் அரைச்சி ஊற்றி வெஜிடபிள் குருமா. அதே மாதிரி இப்படி வச்சிட்டோம்னா நமக்கு காலையில் தோசைக்கும் வச்சிடலாம். இந்த குருமா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இதையும் நான் சேர்த்து இந்த வீடியோவில் போட்டிருக்கலாம். அந்த மாதிரி போட்டோம்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆயிரும். அதனால் நான் வந்து இதை காட்டலை. நான் இதை ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிச்சனை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தையும் விளக்கி வச்சிடலாம். சாகித்து வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கான். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க காலையில் சீக்கிரமாக போயிட்டு வந்ததுனால ஒரு 10 o'clock மேலே தான் திருப்பி வேலைக்கு போயிடுன்னு சொன்னாங்க. நான் வந்து வேலை முடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன். அப்புறம் நம்ம கிச்சனுக்கு வந்தோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா காலையில் சீக்கிரம் வந்துருச்சு எல்லா வேலையும் பார்க்குறப்ப ரொம்ப நேரம் வரைக்கும் கிச்சன்லேயே நின்றுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் காலையிலே பாத்திரத்தெல்லாம் கழுவி எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன். இப்போ நம்ம முடிச்சு வச்சிட்டோம்னா நம்ம லஞ்சு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஈவினிங் தான் நம்ம திருப்பி கிச்சனுக்கு வர்ற மாதிரி இருக்கும்.
இந்த வீடியோவில் வந்து சின்ன சின்ன டிப்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். காலையில் எந்திரிச்சதும் நம்ம எப்படி லஞ்சு ரெடி பண்ணலாம், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி முடிக்கலாம், அதே மாதிரி வேலை முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி கிச்சனையும் க்ளீன் பண்ணலாங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் அதிகமாக போனால் 2 மணி நேரத்துலேயே வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் டைம் வேறு ஒர்க்கு பார்க்கலாம். இல்லை அது வந்து உங்களோட பிளானை பொறுத்தது. இதுக்கப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு கிளாஸ் போகிறேன்னு சொன்னில்ல, அதுக்கு தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது டயத்தை பார்த்தோம்னா ஒரு 9:30லேருந்து 10 மணிக்குள்ளே இருக்கும். இதுக்கப்புறம் நமக்கு கிச்சன்லாம் வேலை இல்லை, கொஞ்சம் மளிகை ஜாமான் மட்டும் வாங்கணும். அதுவுமே மதியானத்துக்கு மேலே தான் போகணும். இது வந்து நான் அன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் போடுறதுக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த 60 செகண்ட் வீடியோவுக்கு ஒரு 2-3 வாட்டி பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம்மேக்கராக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு காலையில் 8 மணிக்குள்ளே வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு வேலை ஏதாச்சும் இருந்தால் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.